ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எடுத்து ஒரு 10 டேஸ் கிட்ட ஆயிடுச்சுங்க. நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா ஒரு கல்யாணத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் என் தங்கச்சியும் பிக்கப் பண்ணியாச்சு. ஆக்சுவலி அவள் வந்துட்டு கிளம்பியிருப்பான்னு பார்த்தா காரில் வந்து தான் அந்த அம்மா தலையை தூட்டுறாங்க, மேக்கப் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ரஜினிகாந்த் படத்தில் வரும்ல அந்த மாதிரி இருந்தது. ஸோ நானும் என்னோட ஹஸ்பண்டு, என்னோட பையன், என் தங்கச்சி 3 பேர் தான் போயிருந்தோம். இங்கே நம்ம வடபழனியில் தான். ஸோ கல்யாணம் முடிச்சுட்டு வர வழியில் வந்து, அதாவது அந்த வடபழனி கோயில் பக்கத்துல வந்து நிறைய பசுமாடு இருந்தது, அதை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் எங்கே போயிட்டு வந்தேன்னா நம்ம ஊரில் வந்து ரிலேஷன் பொண்ணுக்கு கல்யாணம். ஸோ அங்கே தான் போயிட்டு வந்தேன், வடபழனி முருகன் கோயிலுக்கு. ஸோ ரொம்ப லேட்டாக போனதுனால நாங்கள் வந்து கோயிலுக்கு போகல. சீக்கிரமாக போயிருந்தா கோயில் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்திருப்பேன். அண்ட் போகும்போது நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டேன். அவர் கூட வரும்போது நான் பஸ்ஸில் தான் வந்தேன். ஏன்னா வந்துட்டு அவருக்கு ஒரு என்கொயரி இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் வந்துட்டு நீ கிளம்புங்க, நானும் என்னோடய தங்கச்சியும் ஒன்றா போயிருந்தோமா. ஸோ வரும்போது வந்து கிளம்பிட்டோம். சரியான வெயிலுங்க. உங்கள் வீட்டு வெயில் இல்லை, எங்கள் வீட்டு வெயில் இல்லை, சரியான வெயில் அடிக்குது. ஸோ அதனால் இந்த டைம்லலாம் நிறைய தண்ணி குடிங்க, நிறைய டீஹைட்ரேட் ஆகும், நிறைய தண்ணி குடிங்க. ஏன்னா வந்துட்டு எனக்குலாம் யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து இந்த கிளைமேட்டுக்கு அடிக்கடி ஆகும். ஸோ தண்ணி நிறைய குடிங்க. அதே மாதிரி நிறைய அந்த மொசாம்பி ஜூஸு, அதுக்கப்புறமா வந்து இந்த மஸ்க்மிலன் ஜூஸ், இதெல்லாம் நிறைய சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அண்ட் முக்கியமாக வந்து எங்கே வெளியே போனாலுமே சன்ஸ்க்ரீன் இல்லாமல் நீங்கள் போகாதீங்க. ஆக்சுவலி நான் இப்போ ஒரு சன்ஸ்க்ரீன் வாங்கியிருக்கேன் குட் வைப்ஸில். ரேட்டு வந்து 200 தான் வரும். சூப்பராக இருக்குது. நான் வந்துட்டு வெளியே போயிட்டு வந்தேன்னா என்னோடய ஸ்கின் கருத்துரும். பட் இந்த சன்ஸ்க்ரீனுக்கு வந்து என்னோடய ஃபேஸ் கருக்கவே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கே தெரியும், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மேக்கப்பு. இல்லைனா வந்து கருப்பாகிடும் இந்த இடம்லாம். ஸோ அந்த க்ரீம் தான் நான் வந்து போட்டுட்டு போனேன். ஸோ அதனால் நீங்களும் வந்துட்டு நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ நான் என்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அஃபோர்டபுள் ரேஞ்சு தான். பட் சன்ஸ்க்ரீன் இல்லாமல் வெளியே போகாதீங்க. ரொம்ப ரொம்ப நல்லது சன்ஸ்க்ரீன். ஈவன் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க, ஓகேங்களா. செல்லு பார்க்குறோம், சமைக்கிறதுக்கு போகிறோம். ஸோ அந்த ஹீட்டை நம்ம வந்து ஸ்கின்ல நேரடியாக படும் இல்லையா. ஸோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த சன்ஸ்க்ரீன் தான் நான் யூஸ் பண்ணேன் இன்னைக்கு. ஒரு 2 to 3 டேஸாக நான் யூஸ் பண்ணுவேன். பட் வெளியே போகும்போது வேறு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த சன்ஸ்க்ரீன் போட்டு நம்ம வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். பட் உண்மையிலே நல்லா இருக்குது. ஃபேஸ் டான் ஆகவே இல்லை, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து சாரீ மாற்றிட்டு தூங்க வேண்டியதான். ஏன்னா வந்து நான் அந்த சன்ஸ்க்ரீன் தான் நான் யூஸ் பண்ணேன் இன்னைக்கு. ஒரு 2 to 3 டேஸாக நான் யூஸ் பண்ணுவேன். பட் வெளியே போகும்போது வேறு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த சன்ஸ்க்ரீன் போட்டு நம்ம வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். பட் உண்மையிலே நல்லா இருக்குது. ஃபேஸ் டான் ஆகவே இல்லை, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து சாரீ மாற்றிட்டு தூங்க வேண்டியதான். ஏன்னா வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. தம்பியும் அவரும் வந்து எப்படி ஈவினிங் ஒரு 4 o'clock கிட்ட தான் வருவாங்க. அதுக்குள்ளே நல்ல ஒரு தூக்கம் போட்டு எந்திரிக்க வேண்டியதான். ரொம்ப டயர்டாக இருக்குது. சாரீலாம் கட்டும் போது நல்லா தான் இருக்குது, ஆனால் போயிட்டு வரதுக்குள்ளே போதும்னு ஆகிடுது. ஸோ இப்போலாம் வந்து இந்த வெயில் டைமில் மோஸ்ட்லி இந்த செட்டிநாடு காட்டன் தான் எடுக்கலாம் நானும் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எடுத்தோம்னா நல்லா இருக்கும். நம்ம இந்த வெயில் டைமில் காட்டன் இதில் செட்டிநாடு காட்டன் இல்லைங்க, ஒரு சாரீ கூட செட்டிநாடு காட்டன் கிடையாது. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஆசை செட்டிநாடு காட்டன் வாங்கணும். இந்த தடவை ஒரு 3-4 செட்டிநாடு காட்டனாவது எடுத்துடணும்னு பிளானில் இருக்கேன், ஓகேங்களா. ஸோ சரி, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வேறு வேலையை பார்க்கலாம். வேறு வேலை என்ன, தூங்குற வேலை தான். தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வேறு வேலை பார்க்க போகிறோம். ஸோ ரெஸ்ட் எடுப்போம். ஒருவேளை வர மருமக ஹிந்திக்காரியா இருந்தா என்ன மராத்தி இந்தியா திட்டுவா. நான் தமிழ நல்லா எல்லாமே கத்துக்கணும். வரப்போறோம் இந்தியா, தெலுங்கா, மல்லுவா ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. அதனால வந்து என்னடா இப்படி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கீங்க. உடனே அண்ணா கிசி தான். ஏய் நக்காதம்மா தங்கம். கால் பரவாயில்லடா, சரியாயிட்டுடா. காலையில ஒத்தனை கொடுத்தேன், சரியாயிடுச்சு. போ. நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஆக்சுவலி நேற்று வந்து பிரேம் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஹோலி பண்டிகை வந்து கொண்டாடிட்டு வந்தான். ஸோ அதனால தான் அந்த கோலத்தில் இருந்தான். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ரம்ஜான் முடிஞ்சிருக்கும். ஸோ நாங்கள் வந்து வேப்பேரி பக்கத்தில் உள்ள ஒரு ஸ்ட்ரீட் இருக்குங்க. ஆக்சுவலி வந்து தம்பி மியூசிக் கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது அந்த வழியாக தான் நாங்கள் வரணும். எனக்கு இதை ட்ரை பண்ணியே ஆகணும்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருந்தான். ஸோ இங்கே எல்லாமே சிக்கனில் தான் நான் வாங்கியிருந்தேன். சிக்கன் ரோல், சிக்கன் கபாப், சிக்கன் கட்லட், சிக்கன் சமோசா அப்படின்னு சொல்லிட்டு.
எல்லாமே வாங்கிட்டோம். வெஜ்ஜுக்கு போல நான் எல்லாமே சிக்கன் தான் வாங்கியிருக்கேன். எல்லாமே வந்து சுட சுட இருந்தது. பார்த்த உடனே டெம்ப்ட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போய் சாப்பிட்ற பொறுமைலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியும் ஒரு ஓரமா வந்து கார் பார்க் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அண்ட் இந்த சம்சா வந்து செம்ம கிறிஸ்பியா நல்லா இருந்ததுங்க. நல்லா பெருசா இருந்தது. நான் போன வருஷமே வந்து இஃப்தார் வந்து அந்த மண்ணடி சொல்லுவாங்க, அங்க போய் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன், முடியல. அண்ட் இந்த தடவையும் என்னால முடியல. ஸோ அதனால வந்துட்டு நம்ம போயிட்டு வர வழியில கண்டிப்பா வேப்பேரியில இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அங்க போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிக்கன் கவாப் இருந்தது பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டு. நான் வந்துட்டு ஒரு 4 பீஸா, ஆமா 4 பீஸ் தான் வாங்கியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கியிருக்கலாம் போல தோணுச்சு எனக்கு. பட் எல்லாமே சாப்பிட்ட உடனே ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது. அதனால தான் வந்துட்டு நோன்பு இருந்து வந்து அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறாங்க போல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு. இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மியூசிக் கிளாஸ் முடிச்சுட்டு நானும் தம்பியும் வந்து வேப்பேரி பக்கத்தில் வந்துட்டு இந்த இஃப்தார் ஸ்பெஷல்லாம் இருக்கும். வேப்பேரி அந்த மசூதி ஆப்போசிட்டில். அதனால அது வந்து வாங்கி சாப்பிட்டே ஆகணும். ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து சாப்பிடணும்னு நினைப்பேன். இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சாப்பிட்றது. ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் என்னென்ன வாங்கினேன்னா, சிக்கன் கபாப், சிக்கன் கட்லெட், சிக்கன் ரோல், சிக்கன் சமோசா, இது எல்லாமே வாங்கியிருக்கேன். எல்லாமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் சாப்பிடும் போது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். கட்லெட் மட்டும் வீட்டில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து மண்ணடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரோடில் நிறைய இருக்கும் அப்படின்னு சொன்னான் என் பையன். ஸோ நாளைக்கு போய் மண்ணடியில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, ஆப்போசிட்டில் வந்துட்டு ஜைத்தூன் பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே வந்துட்டு நல்லாயிருக்கும். அந்த ஹலீம் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஹைதராபாத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ். பட் இங்கே வந்துட்டு இப்போ தான் இந்த கடைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் போய் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு போவோம். கண்டிப்பாக போனால் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன். பட் இந்த வேப்பேரி வேப்பேரி மசூதி இருக்குல்ல, ஆப்போசிட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. நீங்கள் அங்கே வந்து ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலி சவுண்டு கம் பண்ணுப்பா. இங்கே வேப்பேரி ஆப்போசிட்டில் வந்துட்டு அந்த மசூதி ஆப்போசிட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கடையில் மட்டும் சுட சுட போட்டிருந்தாங்க இஃப்தார் ஸ்பெஷல். மற்றபடி வந்து இதுக்கப்புறம் வருமா என்னன்னு தெரியல. நான் இப்போ வந்து வீடியோ எடுக்கும் போது மணி வந்து 3, மணி வந்து 4. நான் வந்து ஒரு 3:45 கிட்ட வாங்கியிருப்பேன். ஸோ ஒரே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. இது வந்து ரொம்ப நாள் ஆசை எனக்கு இஃப்தார் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஹலீம் ட்ரை பண்ணிட்டேன்னா அதுவும் சந்தோஷமாயிடும். கண்டிப்பாக போவோம். இந்த நோம்பு முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இதுக்காகவே இன்னைக்கு இவங்க கூட வந்து கிளாஸுக்கு வந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் கூட கேட்டார், எதுக்கு நீ போகிற வீட்டில் இருன்ட்டு. இல்லை நான் போயே ஆகணும் அப்படின்ட்டு, ஏன்னா ட்ரை பண்ணணுன்ட்டே நான் வந்தேன். ஸோ வாங்கி ட்ரை பண்ணியாச்சு. நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு மண்ணடி கூப்பிட்டு போகிறேன்னு இருக்கான் என் பையன். ஸோ அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரியா? கட்லெட்டோட சைஸே சரியான பெரிய சைஸுங்க. நம்ம சின்ன சைஸ்லாம் சொல்ல முடியாது. அவ்வளோ டேஸ்ட். ஒரு விஷயம் ஹேண்ட் வாஷ் பண்ணுறேன். அவ்வளோ பெருசு. ப்ரூசிக்கு வாசனை வந்துருச்சு கேட்கா. இது வர இப்படி பாருங்கள், நல்ல பெருசு, நல்லா சூப்பராக இருக்குது. அப்படியே இங்கே பாருங்களேன், உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். ஃபுல்லாக சிக்கன் ஃப்ளஷ். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்துட்டு அப்புறமா சாப்பிடலாம். ஏன்னா நாங்கள் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டதுனால திகட்டிருச்சு. ஒன்று தான் வாங்கினேன். கட்லெட் மட்டும் நான் 2 வாங்கினேன். கட்லெட் மட்டும் 4 வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நாளைக்கு மண்ணடி போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரிங்களா? எந்திரிங்க அனந்தமிங். அப்பா இப்போ தான் படுப்பேன். எந்திரிங்கன்னு சொன்னோம்னா படுத்துருவான். கேமரா பாரு. எந்திரிங்க, நாங்கள் ஊருக்கு போகிறோம். காரில் வெளியே போகிறோம். எந்திரி, நீ வேண்டாம், எந்திரி. ஸோ கிளாஸுக்கு போயிட்டு வந்தோன்னே தம்பி வந்து தூங்குறேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டாங்க. இவனும் வந்து தூங்கிட்டான். ஸோ எப்போவுமே சம்மர் சீசனில் ப்ரூசியை வந்து அதிகமாக இந்த பெட்ரூமில் தான் பார்க்க முடியும். ஏன்னா ஏசி ஓடுறதுனால அவங்க தான் தூங்கிட்டு இருப்பான். ஸோ எங்களோட டே வந்து இப்படி தாங்க போச்சு. ஒரு 2 நாள் வீடியோ உங்களுக்கு வந்து கம்பைனாக கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.